ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமணையே நமः. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். மாவளரும் கோயில் மணவாள மாமுனிவன் பூவலரும் பொன்னடிமேல் பாமாலை நாவலவன் சேனாபதி முனிவன் சீருடை அந்தாதி தந்தான் மேனாடரும் கற்க ஏய்ந்து. சுவாமி மணவாள மாமுனிகள் விஷயமாக நூற்றந்தாதி மாமுனிகள் நூற்றந்தாதி என்ன ஆச்சரியமான ஒரு நூலை சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் அருளி செய்திருக்கிறார். அதனுடைய தனியன்தான் அடியன் இப்பொழுது விண்ணப்பித்த பாசுரம். மாவலரும் கோயில் மணவாள மாமுனிவன் என்றால் மணவாள மாமுனிகள் அவர் கோவில் என்ற திருவரங்கம் அதையே தமக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பவர். கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்றுதான் அவருக்கு இயற்பெயர், அதாவது முக்கியமான அடையாளம். மாவளரும் கோயில் மணவாள மாமுனிவன், அந்த திருவரங்கத்திலே எப்போதும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கம் திருப்பதி. எல்லோரும் வந்து வணங்கி அந்த எம்பெருமானுடைய அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட செல்வம் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய கோயில் மணவாள மாமுனிவன் பூவளரும் பொன்னடிமேல் பாமாலை, அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அழகான புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய, பொன்னை போலே தூய்மையாக இருக்கக்கூடிய திருவடிகள், தங்கத்தை போலே தூய்மையானது, புஷ்பத்தை போலே மிகவும் அழகானது, விரும்பத்தக்கது, நறுமணம் வீசக்கூடியது, மென்மையானது என்ன இப்படி பல குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய திருவடிகள் மேலே பாமாலை, பாசுரங்களால் ஆன மாலையை நாவலவன் சேனாபதி முனிவன், நல்ல நாவன்மை படைத்திருக்கக்கூடிய சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் சீருடை அந்தாதி தந்தான், சிறப்பு பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்தாதி, அதாவது அந்தம் ஆதியாக கொண்டிருக்கக்கூடிய பாசுரங்கள். ஒரு பாசுரத்தினுடைய முடிவு சொல் அடுத்த பாசுரத்தினுடைய ஆதியாக தொடக்கமாக அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட அழகான அந்தாதி பாசுரங்களை தந்தான் மேனாடரும் கற்க ஏய்ந்து. நிறைய மனுஷர்கள், பிற்காலத்தவர்கள் அனைவரும் இந்த பாசுரங்களை கற்று தெரிந்து மாமுனிகளுடைய அந்த பெருமைகளை நன்கு உணர்ந்தவர்களாய் எப்போதும் மாமுனிகள் திறத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும்னு இப்படி இந்த சுவாமி அருளி செய்திருக்கிறார். இதுகாரும் இந்த நூலானது ஓலைச்சுவடியிலேயே இருந்து அது கிடைக்காமல் இருந்தது. அது தற்பொழுதுதான் திரு ஸ்ரீபூவே மண்டைய மணந்தான் பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி இந்த ஓலைச்சுவடியை பிரதி எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களுக்கு அழகான விளக்க உரை பொழிப்புரையாக அதனுடைய அர்த்தத்தையும் சாதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நூலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய சில பாசுரங்களிலே மணவாள மாமுனிகளுடைய பாதம் திருவடியிலிருந்து தொடங்கி திருமுடி ஈராக அவருடைய அவயவங்களினுடைய அழகை வர்ணிக்கிறார் சேனாபதி முனிவர். அந்த ஒரு கட்டம், அந்த பாசுரங்களைத்தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். தற்பொழுது அனுபவிக்க வேண்டிய பாசுரம் மாந்தர் ராமானுஷர்க்கே மனமுருகி மத்தரியா காந்த மணவாளமுனி கமலமணி துளவபடம் சேர்ந்த திருப்பவித்திரமும் செபமயமே பொறிநூலும் சேர்ந்தகன்ற திருமார்பும் எங்கனம் நான் மறப்பதுவே என்று சுவாமி சாதிக்கிறார். மணவாள மாமணிகளுடைய அகன்ற திருமார்பு, அதில் இலங்கி விளங்கி நிற்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய திரு யஜ்ஞோபவீதம், மேலும் அவருடைய திருக்கழுத்திலிருந்து தொங்குகிற அழகான தாமரை மணி துளசி மணி மாலைகள், இதையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறார். மாந்தர் ராமானுஷர்க்கே மனமுருகி மத்தரியா காந்த மணவாள முனி கமல மணி துளவபடம். எப்படிப்பட்டவர் மணவாள மாமுனிகள்னா எப்போதும் ராமானுஷரத்திலேயே ஈடுபட்டவர். யதீந்திர பிரபணர், யதிராஜராகர சுவாமி ராமானுஷரிடத்திலேயே முக்கரணத்தினாலும் ஈடுபட்டவர். வாச்சா மனசா கர்மனா என்று வாக்கினாலையும் அவரிடத்துல ஈடுபட்டவர், மனசாலும் அவரிடத்துல ஈடுபட்டவர், உடலாலும் காயம் அந்த இந்த உடலாலும் ராமானுஷரிடத்திலேயே தொண்டு புரிந்து அதிலேயே ஈடுபட்டிருப்பவர். ராமானுஷர்க்கே மனமுருகி, எப்போதும் மனதிலே அவரை இருத்தி சிந்தித்து கொண்டு அதனாலே நைந்து ரொம்ப மென்மையானவராக மணவாள மாமுனிகள் திகழ்கிறார். மத்தரியா, ராமானுஷரை தவிர மற்றொன்றினை காணாவே, என்னுடைய கண்கள் ராமானுஷரை தவிர மற்ற விஷயங்களை காணாது நோக்காது என்ன இருக்கக்கூடிய காந்த மணவாள முனி, அனைவருடைய உள்ளத்தையும் கவரக்கூடிய ஆச்சரியமான அழகு கொண்டிருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் அவருடைய திருமார்பிலே கமலமணி துளவபடம், கமலமணி தாமரை மணிமாலைகள், துளவபடம் அழகான திருத்துழாய் மாலைகள், பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் என்று பெரியாழ்வாருக்கு திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் அடையாளம் தெரிவிக்கும் பொழுதும் தாமரை மணிமாலைகளை அணிந்திருப்பவர் பெரியாழ்வார்னு சாதித்தார்.
ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு அடையாளமாகவே இந்த மாலைகள் அமைந்திருக்கின்றன. தாமரை மணிமாலைகள், துளசி மணிமாலைகள், சேர்ந்த திருப்பவித்திரமும். அதற்கப்புறம் ஆச்சரியமா பவித்திர மாலைகள், பட்டு நூலாலே சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூய்மையான பவித்திர மாலைகள். இன்னைக்கும் பவித்ரோத்சவம் என்று கோவில்களில் நடக்கிற சமயத்திலே எம்பெருமான், பிராட்டி, நாச்சிமார்கள்னு அனைவருக்கும் இந்த பவித்திர மாலையை சாத்துகிறார்கள். அந்த பவித்திர மாலையை பிரசாதமாக ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சாற்றுவார்கள். அப்படித்தான் இப்ப மணவாள மாமணிகளும் தாமும் அந்த பவித்திர மாலையை சாத்தி கொண்டு ஜெபமயமே புரிநூலும், ஜெபம் செய்வதற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய அந்த வெண்பொறி நூலும், யஜ்ஞோபவீதம் உபவீதினம் ஊர்த பொன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம்னு ராமானுஷரை பத்தி வேதாந்தாச்சாரியர் யதிராஜ சப்ததிங்கிற அந்த நூலிலே தெரிவிக்கிறார். ராமானுஷர் எப்போதும் உபவீதம் வெண்பொறி நூலோடு சேர்ந்து அந்த அழகோடு திகழ்வார். கைகளிலே பிடித்த முக்கோலோடு சேர்ந்து ஆச்சரியமாக விளங்குவார் என்று ஊர்துவ பொன்றம் அழகான திருமண் காப்புகளை அணிந்து கொண்டு சுவாமி விளங்குவார் என்னெல்லாம் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் இங்கும் புரிநூலும் ஆச்சரியமான அந்த உபவீதத்தோடு மணவாள மாமணிகள் விளங்குகிறார். புரிநூலும் சேர்ந்து அகன்ற திருமார்பும், நல்ல அகலமான விஷாலமான வக்ஷஸ்தலம், திருமார்பு அழகு கொண்டிருப்பவர். ராமானுஷருக்கும் மணவாள மாமணிகளுக்கும் அகன்ற திருமார்பு என்றால் என்ன அர்த்தம்? உள்ளம் ரொம்ப பரந்த உள்ளமாக இருக்கிறது. ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ வேண்டும், அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர் என்று ராமானுஷருக்கு பெருமை. அதே போல அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டிரும்னா சுவாமி மணவாள மாமணிகள் நன்றாக இந்த லோகத்திலே வாழ்ந்தால் அதனாலேயே ஜெகத் அனைத்தும் வாழும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மாமுனிகள் அவர் விளங்கி இருக்கிறார். அதனாலே அவர் அவதரித்திருக்கிறார். ஆக அகன்ற திருமார்பும். இந்த திருமார்பை பத்தி அவருடைய திருமஞ்சன கட்டியத்துல சொல்லும் பொழுது பிரம்மபுர கோபனார்த்தமிட்ட ஹாட்டகமய கபாட்டம் போலே பளபளன்னு அகன்னு திகழ்கிற திருமார்பின் அழகும்னு சாதிக்கிறார்கள். அவருடைய உள்ளம்ங்கிறது தான் வெம்பெருமானுக்கு கோவில். ஜங்கம ஸ்ரீ விமானாணி என்று இந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய திருக்கோவில்கள். சாதாரணமா திவ்ய தேசங்கள் திருக்கோயில்னு பார்த்தா ஒரு இடமாக நிலையாக நிற்கும். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி நகர்ந்து பல இடங்களுக்கும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய திருக்கோவில்களாம். இவர்களுடைய உள்ளத்தை பற்றி எம்பெருமான் நிலையாக ஸ்தாவர பிரதிஷ்டையாக சேவை சாதிக்கிறான். அப்போ அவர்களே கோவில், கோவிலுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா அவருக்குன்னு அழகான ஒரு பாதுகாப்புக்கு பெரிய ஒரு கதவு இருக்க வேண்டும் அல்லவா? கோவில் கோபுரங்கள்னா அழகான மணிமாட கதவு இருக்கணுமே. நாயகனானின நந்தகோபனுடைய கோவில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று மணிகள் பொருந்தி அந்த கதவம் இருக்கிறது. அந்த கதவத்தை பாதுகாப்பதற்கு வாயில் காப்போன் இருவர் நிற்கிறார்கள்னு திருப்பாவையிலும் ஆண்டாள் சாதிக்கிறாள். அதே போல இப்போ எம்பெருமான் உள்ளத்துக்குள்ள இருக்கிறார்னா அந்த கோவிலுக்கு விலை உயர்ந்த மதிப்புள்ள இந்த ரத்னங்கள் பொதிந்த பளபளன்னு தங்கத்தாலே கவச்சமிடப்பட்ட பெரிய கதவுகள் இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட கதவுகள் போலே விளங்கக்கூடியதுதான் திருமார்பம். இன்னும் உள்ளத்துக்குள்ள பெருமான் இருக்கிறார். அப்ப வெளியில அந்த திருமார்பு நன்று அகலமாக பறந்து அது ஒரு பெரிய தங்க பூன் கவச்சம் போட்ட 2 கதவுகளோ என்று நினைக்குமா போலே அப்படி அகலமாக அந்த திருமார்பு சேவை சாதிக்கிறது. அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம் எப்படி இருக்கிறதுன்னா இந்த திருமார்பின் அழகில் ஆழங்கால் பட்டிருப்பவர்களுக்கு அவலம்ப சூத்திரத்தை போலே இந்த முன்னூலானது விளங்குகிறது. அப்படியே சுழல் அடிக்கிறது. நதியில பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுகிற சமயத்துல சுழல் ஏற்படுமா? அதுல ஒரு வேளை சிக்கி கொண்டால் அந்த ஆபத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்கு மேலிருந்து கயிறு போடுவார்களே, அந்த கயிறை பிடித்து கொண்டால் அதிலிருந்து சற்று கயிறை பிடித்து மேலே ஏறி விடலாம். அதை போலே அவலம்ப சூத்திரம், ஏதோ ஒரு பிடிமானத்திற்கு ஒரு கயிறு வேண்டுமே. இந்த அழகு நம்மை தள்ளுகிறதுன்னா அப்ப உபவீதம் என்ன சுவாமி மணவாள மாமணிகள் சாத்தி கொண்டிருக்கிறாரா பூநூல். அந்த பூநூலை நம்முடைய மனதும் கண்களும் பற்றி கொள்ளலாமா? என்ன மனசும் கண்ணும் உருகுகிறது. இந்த சுழல் அழகில சிக்கி தவிக்கும் பொழுது அந்த முன்னூல் அதை பிடித்து கொண்டால், முப்புரி நூலை பிடித்து கொண்டால் அதிலிருந்து சட்டென்று மேலே ஏறி திருத்தோழழகை அனுபவிக்கலாம். அந்த திருத்தோள்கள்ல தான் இன்னும் சுவாமி ஆச்சரியமா அழகான துளசி மணிமாலைகள், தாமர மணிமாலைகள், திருப்பவித்திர மாலைகள் என்று அனைத்தையும் சாத்தி கொண்டிருக்கிறார். ஆபீன விபுலோரஸ்கம் ஆஜானு புஜபூஷணம் என்று இத்தை எறும்பியப்பா எனும் ஆச்சாரியர் பூர்வ தினச்சரியிலும் மணவாள மாமணிகளுடைய இந்த அழகையெல்லாம் வர்ணிக்கிறார். அதே போல மிருணாள தந்து சந்தான சம்ஸ்தான தபலத்விஷா சோபிதம் யஜ்ஞசூத்திரேன நாபிபிம்ப சனாபினா என்று மணவாள மாமணிகளுடைய
தொப்புள் கொப்புள் அது வரைக்கும் இளங்குகிற தொங்கக்கூடிய அழகான உபவீதம் அத்தை சுவாமி அணிந்து கொண்டிருக்கிறாராம். ரொம்ப ஆச்சரியமான வெண்பொறி நூல், மிகுந்த வெண்மை கொண்டு பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞோபவீத்தத்தோடும் சுவாமி திகழ்கிறார். ஆக சேர்ந்து அகன்ற திருமார்பும் எங்கனம் நான் மறப்பதுவே. இப்படி இத்தனை அழகு சேர்ந்திருந்தால் இதை மறக்க முடியுமா? ஒரு அழகு இருந்தாலே நம்முடைய மனது அதில் பற்றி அதை விட்டு நகராது. இப்போ திருத்தோள் அழகு, திருமார்பழகு, அதுல பிடிமானமாக இருக்கக்கூடிய முப்பொறி நூல் அழகு, இது அனைத்தும் சேர்ந்திருந்தால் இது எப்படி மறக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டு ஈடுபட்டு சேனாபதி முனிவர் இந்த அழகிலே ஈடுபட்டு தெரிவிக்கிறார். நாமும் அத்தகைய மணவாள மாமுனிகளுடைய அழகிலே ஈடுபட்டு சுவாமிக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.